ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து நேற்று நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தோம்ல. ஸோ இன்னைக்கு வில் சி டிரான்சிட் கேட்வே, ஏடபிள்யூஎஸோட டிரான்சிட் கேட்வே. ஸோ டிரான்சிட் கேட்வேக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பிகாஸ் ரெண்டு விபிசியை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா விபிசி பியரிங் பண்ணாலே போதும். பட் ஆனால் வென் யூ ஹாவ் மல்டிபிள் விபிசிஸ், இப்போ இந்த எல்லா பியரிங் கனெக்ஷன்ஸையும் நீங்கள் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி பியரிங் கனெக்ஷன் வந்து டிரான்சிட்டிவ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பியரிங் கனெக்ஷன்ஸ், மல்டிபிள் பியரிங் கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா திஸ் வில் பி லைக் மெஷ் டோபாலஜி மாதிரி ஆகிடும். ஒவ்வொரு பியரிங் கனெக்ஷனையும் நீங்கள் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணுறது தான் இந்த மாதிரி மல்டிபிள் விபிசிஸ் இருக்கும்போது எல்லாத்துக்குள்ளேயும் பியரிங் கனெக்ஷனாக தனித்தனியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் நமக்கு தேவை விபிசிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் திஸ் செப்பரேட் கனெக்ஷன்ஸ், ஒவ்வொரு கனெக்ஷன்ஸாக தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக வி கேன் ஹாவ் டிரான்சிட் கேட்வே. டிரான்சிட் கேட்வே யூஸ் பண்ணிட்டு அந்த டிரான்சிட் கேட்வே வந்து கனெக்ஷன்ஸை மேனேஜ் பண்ணிடும். ஓகே, ஸோ நம்ம ஆக்சுவலாக எல்லா விபிசியோடும் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் வந்து we are going to அட்டாச்மெண்ட்ங்கிற டேர்ம் நீங்கள் யூஸ் பண்ணுவாங்க. டிரான்சிட் கேட்வே கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ எத்தனை விபிசிஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விபிசிஸும் டிரான்சிட் கேட்வேயோட அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் தென் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம் ப்ராக்டிகலா. ஸோ அப்படியே இந்த விபிசி ஆப்ஷன்லயே கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்தீங்கன்னா you will get an option called as transit gateway. Transit gateway ஒரு ஆப்ஷன் இருக்கும். Just go to the transit gateway. Transit gateway ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இங்க create transit gateway அப்படின்னு கொடுங்க. ஸோ அப்போ transit gatewayக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ சும்மா டெஸ்ட் ஒரு பேர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் வந்து உங்களுக்கு பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால் யூஸ் பண்றதுனால கஸ்டமர் கேட்வேயோட கனெக்ட் பண்றதா இருந்தா அப்போ அந்த அட்டானமஸ் நம்பர் கரெக்டா நமக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணணும். நெட்வொர்க் டீமோட கோஆர்டினேட் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இல்ல இப்போ நமக்கு இது தேவையில்லை. நம்ம ஒரு ரீஜனுக்குள்ள இருக்க விபிசியோட கனெக்ட் பண்றதுனால இப்போ நான் டேட்டா சென்டரோடலாம் கனெக்ட் பண்ணல. அதனால இப்போ ஐ எம் ஜஸ்ட் லீவிங் திஸ். ஓகே, ஸோ கிராஸ் அக்கௌண்ட்ல எப்படி விபிசி பியரிங் வந்து கிராஸ் அக்கௌண்ட் பண்ண முடியும்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து கிராஸ் அக்கௌண்ட் பண்ண முடியும். டிரான்சிட் கேட்வேக்கும் வந்து என்ன பண்ணலாம், கிராஸ் அக்கௌண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ அது வேணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். ஓகே, சிஐடிஆர் இஸ் ஆப்ஷனல், அவ்வளவுதான். ஸோ இது ஜஸ்ட் கொடுங்க, கிரியேட் டிரான்சிட் கேட்வே கொடுங்க. டிரான்சிட் கேட்வே வில் கெட் கிரியேட்டட். டிரான்சிட் கேட்வே இங்க கிரியேட் ஆகுது. இது மட்டும் கொஞ்சம் ஒரு இமீடியட்டா கிரியேட் ஆகுது. இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணும்போது NAT கிரியேட் பண்ணும்போது எப்படி கிரியேட் ஆச்சோ அந்த மாதிரி உடனே கிரியேட் ஆகாது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஓகே, நவ் டிரான்சிட் கேட்வே கிரியேட் ஆயிடுச்சு, அவைலபிள் அப்படின்னு வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டாச்மெண்ட். இப்போ இந்த டிரான்சிட் கேட்வே கிரியேட் செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இஃப் யூ ஜஸ்ட் செலக்ட் திஸ் அப்படின்னா யூல் ஹாவ் ஆப்ஷன்ஸ். இங்கே இந்த டிரான்சிட் நம்ம கிரியேட் பண்ண அந்த டீடைல்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு இங்கே காட்டும். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் கோ டு டிரான்சிட் கேட்வே அட்டாச்மெண்ட். டிரான்சிட் கேட்வே அட்டாச்மெண்ட் போங்க. இங்கே தான் யூ ஹாவ் டு கிரியேட். அதாவது எத்தனை அட்டாச்மெண்ட் கிரியேட் பண்ணுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி டோபாலஜி ஆஃப் யுவர் நெட்வொர்க். உங்க நெட்வொர்க்கோட டோபாலஜி பேஸ் பண்ணி அவ்வளவு அட்டாச்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ இப்போ நம்ம சினாரியோல ஹேவ் டு கிரியேட் 2 அட்டாச்மெண்ட்ஸ், 2 விபிசி. இப்போ நான் உங்களுக்கு 3 விபிசி சொன்னேன்னா 3 அட்டாச்மெண்ட் கிரியேட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ அட்டாச்மெண்ட் வந்து லெட்ஸ் சே EW880.1. ஸோ டிரான்சிட் கேட்வே செலக்ட் பண்ணுங்க. எந்த டிரான்சிட் கேட்வேல இந்த அட்டாச்மெண்ட் வேணும், என்ன செலக்ட் பண்ண போறீங்க, விபிசியா, விபிஎன்னா, பியரிங் கனெக்ஷனா, கனெக்டா. ஓகே, டைரக்ட் கனெக்ட் சொன்னா இல்லையா, டேட்டா சென்டர் கனெக்ட் பண்றதுக்கு 2 மெத்தட், டைரக்ட் கனெக்ட் ஆர் விபிஎன் சொன்னால. ஸோ அது வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து விபிசியை கனெக்ட் பண்ண போறேன். ஸோ ஐம் செலக்டிங் விபிசி. விபிசி ஏவை கனெக்ட் பண்றேன். அதுல நம்ம கிரியேட் பண்ணது ஒரு சப்நெட் தான் நம்ம கிரியேட் பண்ணோம், அதனால அது செலக்ட் ஆயிருக்கு. கிரியேட் டிரான்சிட் கேட்வே அட்டாச்மெண்ட். TGW அட்டாச்மெண்ட் 1 கொடுத்துருக்கேன்னா இப்போ ரெண்டாவது அட்டாச்மெண்ட் TGW attachment 2. ஸோ அதே டிரான்சிட் கேட்வே தான். அதே என்ன கனெக்ட் பண்ண போறேன், விபிசி தான் கனெக்ட் பண்ண போறேன். ஸோ எந்த விபிசி, விபிசி B கனெக்ட் பண்ண, முதல்ல விபிசி A கனெக்ட் பண்ண, இப்போ விபிசி B கனெக்ட் பண்றேன். தட்ஸ் இட். கிரியேட் டிரான்சிட் கேட்வே அட்டாச்மெண்ட். இப்போ எனக்கு 2 அட்டாச்மெண்ட்ஸ் எனக்கு இங்க வந்துட்டு இருக்கும். ஓகேவா,
ஸோ இப்போ நான் டிரான்சிட் கேட்வே அட்டாச்மெண்ட்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு 2 அட்டாச்மெண்ட் எனக்கு காட்டும். இது நீங்க எத்தனை விபிசி செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அத்தனை அத்தனை அட்டாச்மெண்ட் இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ அவைலபிள். இப்போ டிரான்சிட் கேட்வே ரவுட் டேபிள் போய் பாருங்க. தானாவே ரவுட்ஸ் வந்து 2 இதுவும் காட்டணும். கிரியேட் கொஞ்சம் டைம் எடுக்குதா? ஓகே. ஸோ 2 அட்டாச்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ இதுல நம்ம கை வைக்க வேணாம். இப்போ டிரான்சிட் கேட்வே போட்டுட்டோம், அட்டாச்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இது அகைன் இது கம்யூனிகேஷன் இங்க 2 பேருக்குள்ள நடக்குமானா நடக்காது. இதை தான் நான் சொன்னேன், நம்ம மிஸ் பண்ண அந்த ஒரு பாயிண்ட். அகைன் இவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ டிரான்சிட் கேட்வே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பட் ஆனா நமக்கு விபிசியோட ரவுட் டேபிள் இருக்கு இல்லையா? விபிசியோட ரவுட் டேபிள் ஏ, ரவுட் டேபிள் பி, இது ரெண்டுத்துலயும் போயிட்டு டிரான்சிட் கேட்வேக்கு டெஸ்டினேஷன் நெட்வொர்க்கோட கரெக்டா ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்ணணும். இது விபிசி பேரிங்ல பண்ண மாதிரியே பண்ணணும். இப்போ நான் ரவுட் டேபிள் ஏல போயிட்டு ரவுட்ஸ்ல எடிட் ரவுட்ஸ் கொடுத்துட்டு எந்த நெட்வொர்க்கோட ஆட் ரவுட் எந்த நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணணும் நான் ஐ திங்க் விபிசி 10.1.0016 கொடுத்தா நினைக்கிறேன் டார்கெட். இது 10.0 நினைக்கிறேன். எஸ் யா. இப்போ என்ன கனெக்ட் பண்ணணும்? டிரான்சிட் கேட்வே கனெக்ட் பண்ணணும். ஸோ டிரான்சிட் கேட்வே சேவ் சேஞ்சஸ். எப்படி ரவுட் டேபிள் ஏல இதை பண்ணுமோ அதே மாதிரி ரவுட் டேபிள் பில போயிட்டு டெஸ்டினேஷன் இதுக்கும் ஆட் பண்ணணும். எடிட் ரவுட்ஸ், ஆட் ரவுட், இது வந்து 10.0016 இல்ல விபிசிஏ. ஓகே. ஸோ சேம் டிரான்சிட் கேட்வே சேவ் சேஞ்சஸ். அவ்வளவுதான். ஸோ எவ்ரி திங் இஸ் டன். இப்போ கம்யூனிகேஷன் நடந்தாகணும். ஓகே. ஸோ அன்னைக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸ்ல பியரிங்ல டிரான்சிட் கேட்வே எல்லாம் போடல, டைரக்டா 2 விபிசியை கனெக்ட் பண்ணோம். இப்போ டிரான்சிட் கேட்வே போட்டு அதே 2 விபிசி அட்டாச்மெண்ட் தான், பட் இன்ஸ்டெட் ஆஃப் விபிசி பியரிங் we have connected through டிரான்சிட் கேட்வே வழியா நம்ம கனெக்ட் பண்றோம்.